டு JJ Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் லேப் டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டாகில் இந்த லேப் டாகும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஃபவுண்ட் லேண்டில் வந்து இந்த லேப் டாக்ஸ் வந்து பாப்புலராக ஆரம்பிச்சுது. அங்கேருந்து தான் இதோட கதை வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஜான்ஸ் என்ற டாக்கோட வந்து மற்ற டாக்ஸை ப்ரீட் பண்ணதால் இந்த லேப் டாக் உருவாக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா அதே நியூ ஃபவுண்ட் லேண்டில் வந்து இந்த லேப் டாக்ஸை வந்து ஃபிஷர் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இந்த லேப் டாக்ஸை வந்து ஃபிஷ்ஷிங்காக யூஸ் பண்ணாங்க. ஃபிஷ்ஷிங்னால் வந்து இப்போ வந்து இந்த ஓனர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறாருன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து எந்த அடியும் படாமல் அதை வந்து சாப்பிட்ற நிலைமைக்கு அது கடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு வர்றது வந்து இந்த லேபோட பொறுப்பாக இருக்குது. ஸோ இது வந்து கோல்டன் ரெட்ரீவரோட ரெட்ரீவரோட இனத்தை சார்ந்தது. ரெட்ரீவர்னால் ஒரு பொருளை வந்து என்ன சொல்கிறது சேதப்படாமல் எடுத்துகிட்டு வரதான் வந்து இந்த ரெட்ரீவரோட வேலை. அதனால் வந்து இந்த லேப் டாக் வந்து இந்த வேலைக்கு வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக போயிட்டு இருந்த இந்த நாயோட வாழ்க்கையில் வந்து இந்த டாகோட வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய ட்விஸ்ட் வந்தது. என்ன ட்விஸ்ட்னால் வந்து ஃபாரின் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி டாக்ஸ் வளர்த்தா வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் இது ஃபீமேல் டாக்ஸாக இருந்தால் அதோட எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து லேப் பிரீடோட ஃபீமேல் பப்பீஸை வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து சாகடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து which is cannot be applicable. இந்த மாதிரி நடந்த இந்த டைமில் தான் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தது. பிகாஸ் இங்கிலாந்து வந்து இந்த டாகை வந்து இந்த லேப் டாகை வந்து நியூ ஃபின்லாண்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சு. அப்போ இருந்து தான் வந்து இந்த டாக் வந்து கொஞ்சம் வந்து வளர ஆரம்பிச்சுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் World War II அப்புறம் தான் வந்து இது ரொம்ப பேசப்பட்டுச்சு, ரொம்ப பாப்புலராக ஆகப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ அதனாலே நிறைய பேர் வளர்த்தாங்க. அதனால் வந்து இதோட இந்த டாகோட கலர் வந்து இப்போ இருந்தால் வந்து ரொம்ப பாப்புலராக ஸ்டார்ட் ஆச்சு. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேப் டாக்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் ரேங்கிங்கில் 7th பிளேஸில் இருக்குது. இன்டெலிஜென்ட் ரேங்கிங்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சொல்கிற கமெண்ட்ஸை வந்து அந்த டாக் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இன்டெலிஜென்ட் ரேங்கிங்னு இருக்குது. அது இந்த லேப் டாக் வந்து 7th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இட் பிலாங்ஸ் டு ரெட்ரீவர் ப்ரீட்னால வந்து இது வந்து நம்ம வந்து கார்டிங்காக கண்டிப்பாக யூஸே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கார்டிங்காக எதிர்பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டாகை வாங்கவே முடியாது. இஃப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். பட் வந்து இதில் என்ன ஒன்று மட்டும்னா வந்து அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால இட் ஷுட் ஹேவ் பீப்புள் அரவுண்ட் தெம். ஓகேவா, அவங்களுக்கு தனியாக இருந்தால் கூட கடிக்கிற பழக்கம் வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வந்து ஒரு டாகை வளர்க்குறோன்னா வந்து அது கூடயே எப்பவுமே இருக்கணும். அதை எங்கேயாச்சும் விட்டுட்டு இல்லை கட்டி போட்டே வளர்க்கக்கூடாது எப்போவுமே. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எப்பவுமே கட்டி போட்டே வைப்பாங்க, அது அப்படியே அங்கேயே கிடக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து அவங்க மட்டும் கட்டி போடுறாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அதுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அவங்கள எதுவுமே பண்ணாது. பட் மற்றவங்களாம் வந்து கடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு லேப் டாக் வளர்த்திங்கன்னா தயவு செஞ்சு கட்டி போடாதீங்க ப்ளீஸ். கட்டி போடலாம், என்ன சொல்கிறது, தேவைப்படும் போது கட்டி போடலாம். சரியா. ஸோ இஃப் யூ ஹேவ் மோர் டாக்ஸ், நிறைய டாக்ஸ் இருந்தால் கட்டி போடுறது தப்பே இல்லை, சின்ன அவுத்து விடலாம் லைக் தட். பட் ஒரு நாய் வச்சுக்கிட்டு ஒரு டாக் வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டி போட்டு வளர்த்திங்கன்னா அந்த டாகுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. ஸோ அந்த நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் கொண்டு வரதான் நம்ம பெட்டே வளர்க்கணும். அந்த ஃபீலிங்ஸே அந்த டாகுக்கும் நம்மளுக்கும் இல்லாத போது எதுக்கு நம்ம பெட்டு வளர்க்கணும்? ஸோ அதனால் வந்து நீங்கள் இனிமேல் டாக்ஸ் வளர்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாக் வளர்த்தா கூட என்ன சொல்கிறது, ஓகே எனி பர்பஸ் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கட்டி போட்டுருங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஆளுங்க வந்து சுற்றியே இருக்கணும். சும்மா இதை சாப்பிடு. அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப பாவம். அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து
எனக்கு வந்து இந்த கோல்டன் ரிட்ரீவர்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த லேப்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து என்கிட்ட ஒரு லேப் இருக்குது. பட் இட் வில் நாட் பி லைக் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்காது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து என்னடா லேப் எப்பவுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எதுக்கு வந்து இந்த லேப் மட்டும் ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நான் ஒன்றுமே பார்க்கல. நான் வந்து உள்ளே போயிட்டேன். ஐ மீன் அந்த கேட் இருக்கும், கேட்டுக்குள்ளே தான் வந்து அவள் இருப்பாள். ஷீஸ் ஆல்சோ லேப்டாக். அவள் பேர் பார்த்தீங்கன்னா ஷெல்பி. ஓகேவா? நான் உள்ளே போயிட்டேன். ஓகே, அவள் ஒன்றுமே பண்ணல, சீரியஸாக ஒன்றுமே பண்ணல. இது வரைக்கும் அவள் கூட நான் போனதில்லை, அவள் கூட உட்காந்ததில்லை, அவளுக்கு சாப்பாடு கூட வச்சதில்லை, இல்லை தொட்டது கூட இல்லை, அந்த மாதிரி. ஓகேவா? பட் நான் உள்ளே போனால் அவன் ஒன்றுமே பண்ணல. பிகாஸ் எங்கள் சித்தி அதை வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு நாய் வளர்த்தா தயவு செஞ்சு ரொம்ப கட்டி போட்டு வளர்க்காதீங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஏதாச்சும் பண்ணாலே வந்து என்ன சொல்கிறது, திட்டுறது அடிக்கிறதுனா ஓகே. பட் ரொம்ப அடிக்கிறது ரொம்ப திட்டுறதுனா வந்து அந்த டாகுக்கே வெறுப்பாயிடும். உங்கள் மேலே உங்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிடும், இல்லை உங்களுக்கு அடிக்க வரும். ஸோ அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இந்த டாக் வந்து பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக நம்ம நெட்ரிகண்டில் கூட இந்த இருக்கும். நயன்தாரா மேடமுக்கு பக்கத்தில் அவங்க வந்து என்னது இந்த லேப்டாக் தான் வந்து அவங்களோட பெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து எங்கே போகணுமோ கரெக்டாக போகும். ஸோ இதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்ரீவர் டாக் பிடிக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.